மணி 12 ஆச்சு. என்னத்த நோண்டிட்டு இருக்கீங்க படுக்காம? நான் ஒரு டிப்ரெஷன்ல இருக்கேன். டிப்ரெஷனா? ஏன்? இதுதான் ப்ராஜெக்ட். இது பேர் வந்து நியூட்டன்ஸ் பெண்டுலம். ஸ்கூல்ல இது நியூட்டன்ஸ் பெண்டுலமா நியூட்டன்ஸ் கிரேடுலா தெரியல. நியூட்டன்ஸ் கிரேடு மாதிரி தெரியல. எனக்கு வந்து கிரேவியார்டு மாதிரி தான் இருக்குது. ஸ்கூல்ல வந்து மினி ப்ராஜெக்டா செஞ்சு கொடுக்கணுமா. நான் என்ன பண்ணிட்டேன், ரொம்ப அறிவாளித்தனமா யோசிச்சு நேரா சரணா ஸ்டோர்ஸ்ல போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஓகேவா? இதெல்லாம் ஏத்துக்க முடியாதுன்ட்டாங்க. நீயா தான் செய்யணும் அப்படின்னாங்க. செஞ்சேன். அதனாலதான் டிப்ரெஸ்டா இருக்கேன். எங்க காமிங்க செஞ்சத? அதனால ஏன் டிப்ரெஸ்ட்? இல்ல அதை பார்த்த உடனே பையனை என்ன சொல்லுவாங்களோன்னு ஒரே ஃபீலிங்ஸ் ஆகி போச்சு. காமிங்க. நல்லாத்தானே இருக்கு. இல்ல அதே மாதிரி தான் இருக்குது. ஆனா இதை இப்படி இழுத்து விடுறோம்ல, இதுல இழுக்க முடியல. நியூட்டனோட ஒரு லா கூட ஒர்க் ஆகுது. நியூட்டன் தப்பு அப்படின்னு சொல்ல நிஜமாவே ஏன் இப்படி இருக்கு? சிரிக்காத, நான் ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கேன். நியூட்டன்ஸோட ஒரு விதி கூட இது ஃபாலோ பண்ண மாட்டேங்குது. இதை இழுத்து விட்டனா இந்த பந்து இப்படி வரணும். எனக்கு தெரிஞ்சு கிராவிட்டியை கண்டுபிடிச்சது ஆப்பிள் விழுந்ததுனால கிராவிட்டி கண்டுபிடிச்சாரு நியூட்டன்னு சொல்றாங்க. இது எப்படி உழுவுறதுன்னு தெரிய மாட்டேங்குது எனக்கு. இது யாரு கண்டுபிடிச்சது? இதை நான் தான் கண்டுபிடிச்சேன். இது உங்க பையனுக்கு தெரியுமா? இல்ல, அவன் காலையில எந்திரிச்சு தான் பாப்பான் அந்த ப்ராஜெக்ட. இது பார்த்த உடனே என்ன பண்ணுவான்னு தெரியல. அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப டிப்ரெஸ்டனா இருக்கு. இது டிப்ரெஷனா இருக்குது. இதுல பொதுவான விஷயம் என்னன்னா, விடிய காட்டி நான் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும்.